அக்கேனம் படத்தோட பேருக்கு ஏற்ற மாதிரி நம்ம தமிழ் எழுத்தா இருக்க அக்கு 3 புள்ளி இருக்கு இல்லைங்களா, அந்த 3 மைய புள்ளி மாதிரி படத்துல அந்த 3 பேரை சுற்றி தான் கதை நகருது. முதல் புள்ளியா இருக்க ஹீரோயினா இருக்க நம்ம இந்திராங்கிற கேரக்டர்ல டாக்ஸி டிரைவரா நடிச்சிருக்க நம்ம கீர்த்தி பாண்டியன், ஜெயில இருந்து வெளில வர கொலைகாரரா சித்தரிக்கப்படுற நம்ம பாண்டிங்கிற கேரக்டர்ல இருக்க அருண் பாண்டியன், சென்னையில ஐடி கம்பெனிக்கு ஆள் எடுக்கிறதா சொல்லி பெண்களை கடத்துற ஆதித்யா, சாராங்கிற பேர்ல இருக்க ஆதித்யா, இவங்க 3 பேரும் இந்த 3 புள்ளியையும் கனெக்ட் பண்ணி தான் மொத்த கதையுமே நகருது. படத்தோட கதை என்ன அப்படின்னா, சென்னையில ஐடி கம்பெனிக்கு பெண்களை வேலைக்கு எடுத்து அதை வேலைக்கு எடுக்கிறத சித்தரித்து அது மூலியமா பெண்களை ஒரு குரூப் கடத்திட்டு இருக்காங்க. இந்த தகவல் நம்ம டாக்ஸி டிரைவரா இருக்க இந்திராவுக்கு தெரியுது. அவங்க அதை தடுக்கிறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸ் அதை முதல்ல விசாரிக்காம இருந்து அதுக்கப்புறம் போலீஸ் அதை விசாரிக்கிறதுக்கு வராங்க. அப்படி விசாரிக்க வர விசாரணை அதிகாரியை நம்ம வில்லன் குரூப் கொலை செஞ்சிடறாங்க. அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்க அப்படின்னா, இந்த விஷயம் லீக் ஆன டாக்ஸி டிரைவரையும் அவங்க கொல்லணும் அப்படின்னு சொல்லி இந்திராவை கொலை பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. இந்த வில்லன் குரூப் இந்திராவை கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ற அதே டைம்ல சென்னைக்கு நம்ம அருள் பாண்டியன் வராரு. கையில ஒரு துப்பாக்கியோட வராரு. அந்த துப்பாக்கி எதுக்குன்னா, வில்லன் சாராவை கொலை பண்றதுக்காக அவர் சென்னையை நோக்கி வராரு. ஸோ அவர் சாராவை கொன்னாரா, இல்ல சாரா நம்ம இந்திராவை கொன்னாங்களா, இல்ல இந்திரா இந்த இதில் தப்பித்தாரா அப்படிங்கிற 3 மையப்புள்ளிகளை கனெக்ட் பண்ற படம் தான் படத்தோட கிளைமேக்ஸ். படம் ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்னா, படத்துல மெயினா சொல்ல வர தகவல் என்ன அப்படின்னா, நம்ம நடுத்தர பாமர மக்கள் எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸுமே இல்லாத ஒருத்தவங்க ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளத்துல மாட்டிக்கிட்டா நம்ம அந்த டயத்துல அந்த பர்டிகுலர் மூமெண்ட்ல நம்ம என்ன போல்டா ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்ற ஒரு படம் தான் இந்த படம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, அடுத்தவங்களுக்கு நம்ம உதவி செய்யறோம் அப்படிங்கிறது என்னதான் தப்பு செஞ்சாலும் அந்த தப்பை தட்டி கேட்டு அவங்கள நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு முடிவெடுத்தாலும் அதை தட்டி கேட்கிற அதே சமயத்துல அவங்கள காப்பாற்றுற அதே சமயத்துல நம்மளோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற கருத்தையும் இந்த படத்துல சொல்றாங்க. அதுவும் ஒரு பெண் தப்பை தட்டி கேட்கணும் அப்படின்னா அதை அவங்க எவ்வளவு போல்டா எதிர்கொள்ளணும், அவங்க பாதுகாப்போட அவங்க அதை எப்படி தட்டி கேட்கணும் அப்படிங்கிறத இந்த படத்துல மெயினா சொல்ல வராங்க. படம் ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்னா, அருண் பாண்டியன், இந்திரா, சாரா இவங்க 3 பேரை சுத்தி தான் கதை நகருது. படம் ரொம்ப விறுவிறுப்பா அருமையா கொண்டு போயிருக்காங்க. படத்தோட மைனஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா, படத்துல என்னதான் போலீஸ் அதிகாரி கொல்லப்பட்டாலும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன்ல மற்ற போலீஸ் அதிகாரியோ மற்ற விசாரணை அதிகாரியோ யாரும் உள்ள வராம இருக்கிறது படத்தோட மைனஸ் அப்படின்னு சொல்லலாம். படம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா கீர்த்தி பாண்டியன், அருண் பாண்டியன் இவங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா 2 பக்கம் பில்லரா இருந்து படத்தை தூக்கி நிப்பாட்டியிருக்காங்க. படத்தோட இந்த கிரைம், இந்திரா தப்பிக்கிறதாகட்டும், இல்ல அருண் பாண்டியன் சாராவை கொல்றாரா அப்படிங்கிறதாகட்டும், இதுக்குள்ள போலீஸும் கொஞ்சம் உள்ள கொண்டு வந்திருந்து கதையை கொண்டு போயிருந்தாங்கன்னா பர்ஃபெக்ட் ஒரு த்ரில்லர் படமா இருந்திருக்கும். எனிவே, ஒன் டைம் வாட்சுக்கு நல்ல மூவி.